எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தண்டபாணி பேசுகிறேன். மெக்டிசைன் கன்சல்டன்சி கோயம்புத்தூர். பொதுவாக இப்போ கரண்ட் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர் எல்லாருக்குமே வந்து ஒரு காரை டிசைன் பண்ணணும், ஒரு ஆட்டோமொபைல் அல்லது ஒரு ஆட்டோமோட்டிவ் ப்ராடக்டை வந்து டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இது எப்படி டிசைன் பண்ணுறது? வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்துச்சுன்னா யூஸ் இல்லை. அதை பற்றின டோட்டல் கான்செப்ட் என்னன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ அதை பற்றி தான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது ஒரு ஆட்டோமொபைல் ப்ராடக்டை, ஒரு ஆட்டோமொபைல் எக்யூப்மெண்ட்டை அல்லது ஒரு ஆட்டோமொபைல் வெஹிக்கிளை வந்து நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ எடுத்தோன்னே நம்ம 3D மாடல் போட்டு அந்த மாடல்லேருந்து தயாரிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது மிகப்பெரிய தப்பாக இருக்கும். அப்போ அதை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கான்செப்ட் மாடல் க்ரியேட் பண்ணுறோம். அப்போது கான்செப்ட் மாடல் அப்படிங்கிறது வந்து மல்டிபிள் சிஸ்டம்ஸ். இப்போ சாதாரணமாக ஒரு வெஹிக்கிள் எடுத்துட்டால் கூட இன்ஜின் இருக்கும், ரேடியேட்டர் இருக்கும், ஆல்டர்னேட்டர் இருக்கும், ப்ரொஃபல்லர் யூனிட் இருக்கும், ஸோ டிஃப்ரென்ஷியல் யூனிட் இருக்கும். இப்போது இந்த என்டையர் சிஸ்டத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம்னா பவர் ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த பவர் ட்ரெயினை வந்து பயங்கர வெயிட் இருக்கும். அந்த எல்லாத்தையுமே இப்போ ரேடியேட்டரோ, இன்ஜினோ, ப்ரொப்பல்லர் ஷாஃப்டோ, டிஃப்ரென்ஷியல் யூனிட்டோ இது மொத்தத்தையும் ஒரு ஸ்ட்ரக்சர் மேலே வைக்கணும். வச்சு போல்ட் நட் போடுறோம். அப்போ அந்த ஸ்ட்ரக்சரை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சாசிஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம், அல்லது சாசிஸ் ஃப்ரேம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு அடுத்து என்ன பண்ணால் அதர் சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்குது. லைக் கேபின், டிரைவர் உட்காந்து டிரைவ் பண்ணுறதுக்கு ஸ்டீரிங் மெக்கானிசம், ஸ்டீரிங் சிஸ்டம், லிங்கேஜ் மெக்கானிசம்ஸ் இருக்கும். அப்போ பவர் கொடுத்து ஒன் வெஹிக்கிள் ரன் ஆகிற போது மேபி ஒரு பேசஞ்சரை எடுத்துகிட்டு போகிறதா இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு கூட்ஸை வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதா இருக்கலாம். அப்போ எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா பாடி ஸ்ட்ரக்சர் நமக்கு தேவைப்படும். ஷீட் மெட்டல் டிசைன் இதில் இன்வால்வ் ஆகிருக்கும், சீட்டு டிசைன் பண்ணுறது இன்வால்வ் ஆகிருக்கும். இது எந்தெந்த இடத்துலலாம் வைக்கிறது, வெயிட் வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது, ஸோ டயர் சிஸ்டம், ஃப்ரண்ட்டில் எவ்வளோ டயர் இருக்கணும், ரியரில் எவ்வளோ டயர் இருக்கணும், அப்போ ஃப்ரண்ட்டில் எவ்வளோ லோட் ஆக்ட் ஆகும், ரியர் சைடில் வந்து எவ்வளோ லோட் ஆக்ட் ஆகும், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த லோட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு தகுந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் எல்லாம் பண்ணி அந்த கால்குலேஷனில் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், டிஃபர்மேஷனாக இருக்கட்டும், டிஃப்ளெக்ஷனாக இருக்கட்டும், இந்த வேல்யூஸை பேஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ணுவோம். அந்த டிசைன் பண்ணி மேபி எல்லாம் ஒரு சீட் ஸ்ட்ரக்சராக இருக்கலாம், அல்லது வந்து ஸ்டாண்டர்ட் சேனல்ஸாக இருக்கலாம். இதெல்லாம் யூஸ் பண்ணி என்ன மெட்டீரியல் இருந்தால் இதுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மெட்டீரியல்லாம் சூஸ் பண்ணுவோம். அப்புறம் அஸ்தட்டிக் ஆஸ்பெக்டில் இது எல்லாமே பக்காவாக டிசைன் பண்ணுவோம். அப்போ இது எல்லாமே டிசைன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு சிஸ்டத்தையும் அந்தந்த லொக்கேஷனில் எடுத்து நம்ம அக்காமடேட் பண்ணிவிட்டு டோட்டலாக அந்த வெஹிக்கிளையோ எக்யூப்மெண்ட்டையோ டிசைன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஈஸியாக அது கிடைச்சிரும். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா, அல்லது இதில் நிறைய கால்குலேஷனும் இன்வால்வ் ஆகிருக்கு. என்னென்ன டைப் ஆஃப் கால்குலேஷன்ஸ் வரும், அந்த கால்குலேஷன் எப்படி போடுறது, என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ ரியலாகவே வந்து யாருக்கெல்லாம் வந்து ஒரு காரை டிசைன் பண்ணணும், ஒரு பைக்கை டிசைன் பண்ணணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுக்கு வந்து மேபி இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இப்போது கம்மிங் சாட்டர்டே, அதாவது 23/11/2024 அன்றைக்கி ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ண போகிறேன். அந்த வெபினாரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோமோட்டிவ் அல்லது ஆட்டோமொபைல் வெஹிக்கிளுடைய சாசிஸ் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி டிசைன் பண்ணணும், அது என்னென்ன கால்குலேஷன்ஸ் வரும், அந்த டிசைன் பண்ணுறதுல வந்து என்னென்ன மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம், அதை எப்படி வந்து டிசைன் டேட்டா புக்கை யூஸ் பண்ணி செலெக்ஷன் ஆஃப் மெட்டீரியலோ அல்லது சேனல்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவோம். ஒன்ஸ் இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் வந்து 3D CAD மாடல் க்ரியேட் பண்ணி அந்த மாடலை வந்து அனலைசிஸ் பண்ணுவோம். FEA யூஸ் பண்ணி அதை அனலைசிஸ் பண்ணி அந்த ரிசல்ட்ஸை வந்து நம்ம வேலிடேட் பண்ணணும். அப்போது மேத்தமெட்டிக்கலாக கால்குலேட் பண்ணி வச்ச ரிசல்ட்டும் அனலைசிஸ் மூலமாக கால்குலேட் பண்ணி வர்ற ரிசல்ட்டையும் நம்ம வேலிடேட் பண்ணுவோம். அப்போ அந்த வேலிடேட் பண்ணுற போது ரெண்டு ஆஸ்பெக்டில் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஒன்றா எக்ஸிஸ்டிங் டிசைன் பக்காவாக இருக்கும், ஸோ டிசைன் வந்து சேஃபாக இருக்கும். லெட் இட் பி ஆஸ் இட் இஸ். சப்போஸ் அப்படி வந்து டிசைன் ஃபெயிலூர் ஆகிற மாதிரி இருக்குது, நமக்கு வந்து சேஃப்டி ஃபேக்டர் வந்து பிலோ 1 தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அது ஃபெயில் ஆகுன்னு அர்த்தம். ஒருவேளை நம்ம டிசைன் பண்ணுறது வந்து ஃபெயிலூர் ஆகுது அப்படின்னா அப்போ அந்த ஃபெயிலூர் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன சேஞ்சஸ் பண்ணணும், ஜாமெண்ட்ரி ஷேப்போ சைஸோ இதை நம்ம சேஞ்ச் பண்ணணுமா, அல்லது ப்ரொஃபைலை சேஞ்ச் பண்ணணுமா, மெட்டீரியலை சேஞ்ச் பண்ணணுமா, இப்படிங்கிற ஜஸ்டிஃபிகேஷனை வந்து நம்ம ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு எகைன் இதே மாதிரி மாடல்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி அனலைசிஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எஸ் திஸ் இஸ் அ ஃபைனல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் கொடுத்து மேனுஃபேக்சர் ஆனதுக்கப்புறம் நம்ம ரியல் டைமில் அதை யூஸ் பண்ணுவோம். இதுதான் வந்து ஒரு ஓவராலாக ஒரு வெஹிக்கிள் டிசைனில் இருக்கக்கூடிய டோட்டல் சிஸ்டம்ஸு. இது இண்டிவிஜுவல் சிஸ்டம்ஸாக எடுத்து நம்ம டிசைன் பண்ணி டெவலப் பண்ணோம்.
டோட்டலாகவே ஒரு வெஹிக்கிளை வந்து கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ணணுன்னாலும் வி ஹாவ் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். ஸோ அந்த எப்படி டிசைன் பண்ணுறதுங்கிறத பற்றி நீங்கள் என்னோடய வீடியோஸ் நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அதை பற்றி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி. ஸ்பெசிஃபிக்காக இந்தந்த இன்ஃபர்மேஷன்ஸு அல்லது இந்த டீட்டெயில் தெரிஞ்சுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாகவும் நான் வீடியோ போடுவேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி கம்மிங் சாட்டர்டே வந்து வெபினார் ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறோம். அந்த வெபினாருடைய மெயின் அப்ஜெக்டிவே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாசிஸ் ஸ்ட்ரக்சரை வந்து எப்படி டிசைன் பண்ணி எப்படி அனலைசிஸ் எஃப்இஏ யூஸ் பண்ணி அனலைசிஸ் பண்ணுறது, அதோட வேலிடேஷன் பார்ட் எப்படி இருக்கும், அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வெபினாருடைய கோர் அப்ஜெக்டிவாக இருக்குது. இந்த வெபினார் கம்மிங் சாட்டர்டே வந்து 23/11/2024 அன்றைக்கி ஈவினிங் 5:30 to 6:30, மேபி இட் இஸ் எக்ஸ்டெண்டட் அப் டு 7 o'clock வரைக்கும் கூட இந்த வெபினார் இருக்கும். இதில் இந்த விஷயத்தெல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ, யாரெல்லாம் வந்து ஆட்டோமொபைல் அல்லது ஆட்டோமோட்டிவ் ஃபீல்டில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறீங்களோ, அல்லது ஒரு ஸ்ட்ரக்சரல் டிசைன் இன்ஜினியராக போகணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறீங்களோ, கண்டிப்பாக நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெபினார் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு அவங்க வந்து பர்டிகுலராக ப்ராஜெக்ட் பண்ணுறவங்களாம் இருந்தால் கூட இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு இந்த எஸ்பெஷலி ஃபார் எஃப்இஏ ரிலேட்டடாக இருந்தாலும் சரி அல்லது வெஹிக்கிளோட ஸ்ட்ரக்சர் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சாட்டர்டே வந்து 5:30க்கு நம்ம மீட் பண்ணுவோம். ஸோ அதில் உங்களுக்கு இந்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.